இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் சரி, கமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் சரி, வசந்த் எனக்கு ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருக்குது, நான் வீடு கட்டிட்டு வரணும் ஒரு பீஸ்ஃபுல்லான என்வரான்மெண்ட்டில், அதே நேரத்தில் பக்கத்தில் கொஞ்சம் வீடுகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் நீங்கள் இங்கே கண்டிப்பாக வீடு கட்டிட்டு வரலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் தாம்பரத்தில் 3500 ரூபாய்க்கு ரெசிடென்ஷியல் பிளாட் வாங்குறதுக்கு பதிலாக இங்கே கமர்ஷியல் பிளாட்டே வந்து பார்த்தீங்கன்னா 3500 rupees தான். அதுவும் இந்த பார்த்தீங்கன்னா 4-way லைன் ரோட் மேலே. ஹாய் காமிச்சாங்க. இந்த சைட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பிளாட்டுக்கு இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய லேஅவுட்ஸில், இந்த ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய லேஅவுட்ஸில் லேண்ட் ரேட்டை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். என்ன பார்க்குறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வசதி மாதிரியே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரிம் பண்ணுங்க பையா, கொஞ்சம் ஃபார்மலாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன நினச்சாருன்னு தெரில. இத்தனை நாளாக மாட்டாத மண்டே இப்போ தான் மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி மொத்தமாக வலிச்சு எடுத்துட்டாரு. லாரிலாம் வருது, வந்துட்டேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4-way லைனில் ரோட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த சைட்டு தாங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது டேரெக்டாக, அதில் டேரக்டராக இருக்கக்கூடிய மிஸ்டர் சூர்யா, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட், நான் வந்த உடனே நோட் பண்ண பாயிண்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் தாம்பரத்தில் 3500 ரூபாய்க்கு ரெசிடென்ஷியல் பிளாட் வாங்குறதுக்கு பதிலாக இங்கே கமர்ஷியல் பிளாட்டே வந்து பார்த்தீங்கன்னா 3500 rupees தான். அதுவும் இந்த பார்த்தீங்கன்னா 4-way லைன் ரோட் மேலே. ஹாய் காமிச்சாங்க. ஆக்சுவலாக இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டூர்லாம் போயிட்டு வந்தோம்னா, அதனால் அதே வைப்போட இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் தாம்பரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கமர்ஷியலில் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. எனக்கு இந்த வீடியோ எடுக்க இன்வைட் பண்ணும் போதே நான் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டு கேதர் பண்ணும்போது எனக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வீடியோலையும் பார்த்துருக்க முடியாது. புது லேஅவுட்டுங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக இந்த வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணவும் போகிறேன். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் சிட்டி பை கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் செங்கல்பட்டு பாலூர் ரோட்டில் அந்த 4-way லைனில் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய சைட்டுங்க. இங்கே ரெசிடென்ஷியல் பிளாட்டும் இருக்குது, கமர்ஷியல் பிளாட்டும் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாலூரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இல்லையா, நம்ம பாலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 600 700 meters தூரத்தில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பீச்சிலேருந்து திருமால்பூர்னு ட்ரெயின் வருங்க, ஓகேங்களா? கரெக்டாக இங்கேருந்து 700 meters தூரத்தில் பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதனால் உங்களுக்கு ட்ரெயின் கனெக்டிவிட்டியும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பி கோயிலில் இருந்தும் இந்த லேஅவுட்டுக்கு வர முடியும், செங்கல்பட்டுலேருந்தும் இந்த லேஅவுட்டுக்கு வர முடியும். நீங்கள் வண்டலூர்லேருந்து, நம்ம வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வாலாஜாபாத்லேருந்து உங்களுக்கு பாலூர் 3 கனெக்டிவிட்டி இருக்குது, ஓகேங்களா? 3 சைட்லேருந்து நீங்கள் அசஸ் பண்ணிக்க முடியும். இந்த ரோடை கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் 4-way லைனாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்ட் சைடில். அது பஸ் கூட போகுது. நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கக்கூடிய காரிடார். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்கன்னா ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. கண்டிப்பாக ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க இந்த கமர்ஷியல் பிளாட்டில் எல்லாத்துலேயுமே, சரிங்களா? ரெசிடென்ஷியல் பிளாட்ஸில் நீங்கள் ஒரு 5 வருஷத்துலேயே நல்ல ஒரு ரேட் டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாங்க, கமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் நல்லாயிருக்கு. தெரியாத சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, எதனால் கமர்ஷியலுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்னு நினைப்பீங்க இல்லையா? கமர்ஷியல் அப்படின்னும் போது நார்மல் ரெசிடென்ஷியல் பிளாட்டை விட உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதே இந்த ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இங்கே கமர்ஷியல் பிளாட் சேல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இவ்வளோ ஹைலைட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கமர்ஷியல் பிளாட் அடிப்படும். ஆல்ரெடி 4-way லைனா இப்போ தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் பிளாட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த லொக்கேஷனோட ஹைலைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறது நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் இருக்குது. பட் இந்த மாதிரி கவர்மெண்ட் சைடில் பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, அதனால தான் இதை நான் சொல்கிறேன். சென்னை சேலம் 8 வழி சாலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் வந்து நம்ம திருமுக்கூடலில் கிராஸ் ஆகுதுங்க. அதாவது நம்ம வண்டலூர் அந்த அவுட்ரிங் ரோட்லேருந்து கனெக்டிவிட்டி கொடுத்தாங்க நம்ம சேலத்துக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக ஸ்டாப் பண்ணி மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணி மறுபடியும் ஸ்டாப் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடில் ஒரு ப்ராஜெக்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறமா அது கண்டிப்பாக நடைமுறைப்படுத்திடுவாங்க. அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்திங்கன்னா பறக்கும் சாலை திட்டம். நம்ம ஆர்பர்லேருந்து மதுரவாயில் வரைக்கும் அந்த ரோடு இருக்கு இல்லையா, அது இத்தனை நாளாக ஸ்டாப்பில் இருந்தது, இப்போ மறுபடியும் அதை ஃபாஸ்டன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வரும். ஃப்யூச்சரில் நான் சொல்கிறது, ஓகேங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க இல்லை வீட்டில் கால் பண்ணுறாங்க, சாப்பிட்டேன்னு கேட்பாங்க. சாப்பிடலன்னு சொன்னால் நல்லா திட்டி விழும். மம்மி சாப்பிட்றேன்,
இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஹெரிட்டேஜ் சிட்டிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அப்ராக்சிமேட்டாக 8 ஏக்கர் லேண்ட் பார்சல். அதை வந்து பார்த்திங்கன்னா 186 பிளாட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 21 கமர்ஷியல் பிளாட் இருக்குது. கமர்ஷியல் பிளாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4-வே லைன் மேலே ரோட்டு மேலே இருக்கக்கூடிய பிளாட் தான். சும்மா ரெசிடென்ஷியலுக்குள்ளே வச்சுட்டு கமர்ஷியல் பிளாட் அப்படின்ற சொல்கிற மாதிரி இங்கே கிளைம் பண்ணலை. 4-வே லைன் ரோட் மேலே இருக்கக்கூடிய பிளாட்ஸ் தான் கமர்ஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சில லேஅவுட்குள்ளேயே இருக்கக்கூடிய பிளாட்டே ஒரு சில ரோடு அகலமாக இருக்க காரணத்தினால கமர்ஷியல்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி கிளைம் பண்ணல. எல்லாமே அந்த ரோட் மேலே இருக்கக்கூடிய பிளாட்ஸ் தான். கல்பாக்கத்துக்கு பஸ் இருக்கா? வேலூர் டு கல்பாக்கம் பஸ். ஓகே. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இருக்குங்க. கமர்ஷியல் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ரெசிடென்ஷியல் பிளாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஃபேஸிங்கில் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு. ரோட் ஃபார்மேஷன்லேருந்து எல்லாமே இப்போ தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ப்ரீ புக்கிங் வேணும்னா பண்ணி வச்சுக்கலாம். கமர்ஷியல் பிளாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கில் அவைலபிள் இருக்குது. சரி ஆகட்டும், யாரோ அது அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்காங்க. குணமாகட்டும் கடவுளே. டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேஅவுட்குள்ளே பார்க் கொடுத்துருக்காங்க. சுற்றி காம்பவுண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. 30 ஃபீட் 24 ஃபீட் ரோட் கொடுத்துருக்காங்க. வித் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டோட வந்துடும். ஓகேவா? அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். அவங்க ப்ரொப்போசல் வச்சுருக்காங்களான்னு தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது. கன்ஃபார்ம் ஆகட்டும். நம்ம எப்படி தான் லான்ச்சிங் இவெண்ட்டுக்கு நான் வருவேங்க. லான்ச்சிங் இவெண்ட் அப்போ எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இன்னும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் அப்போ ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? டிடிசிபி என்ற அப்ரூவ்ட் சைட்டுங்க. இந்த சைட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பிளாட்டுக்கு 2300 ருபீஸ். இந்த 2300 ருபீஸ் அப்படின்றது இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய லேஅவுட்ஸில், இந்த ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய லேஅவுட்ஸில் லேண்ட் ரேட்டை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். 2300 ருபீஸ் அப்படின்றது ஒரு காம்படிட்டிவ் ரேட் தான். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்கில் இருக்கக்கூடிய ரேட் 2300ன்றது. லான்ச்சிங்க்கு அப்புறம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அது எதாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி தயங்காமல் டவுட்ஸ் கேளுங்க. கமர்ஷியல் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா 3500 ருபீஸ் per ஸ்கொயர் ஃபீட். உங்களோட சிவில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் சரி, கமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் சரி, வசந்த் எனக்கு ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருக்குது, நான் வீடு கட்டிட்டு வரணும் ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில், அதே நேரத்தில் பக்கத்தில் கொஞ்சம் வீடுகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் நீங்கள் இங்கே கண்டிப்பாக வீடு கட்டிட்டு வரலாம். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பாய் பாய்.